12வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். போன வாரத்தில் நம்ம சந்ததிகளை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆமென். இந்த சந்ததிகளை பற்றி கர்த்தர் ஒரு பெரிய ஒரு நினைவையும் கொடுத்ததுனால அது மேலே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அப்போது சந்ததிகளை பற்றி அவர் சொல்கிறாரு. ஒரு சந்ததி இந்த பூமியில் எப்பொழுது பலத்திருக்கும், எப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. எப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னா, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னைக்கு ஒரு தாய் தகப்பன் இல்லைன்னா ஒரு குடும்பம், அந்த குடும்பம் கடவுளுடைய கட்டளைகளை, அதாவது கடவுள் சொல்கிற ஆலோசனையை, கடவுள் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக, கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இதை செஞ்சு பார்த்தா என்ன, கடவுள் இப்படி பேசியிருக்கிறாரு, இதை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, ரொம்ப ஆர்வமோடு அதை செய்ய முற்பட்டாங்க அப்படின்னா அவங்க யாராக இருப்பாங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுறவங்களாம் இருப்பாங்களாமா. ஆமே. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னது? அவரை மிகுதியாய் அன்பு கூர்ந்து அவர் சொன்னவைகளை இன்ட்ரெஸ்டாக கேட்டு அதை தன்னுடைய மனதில் செயல்படுத்தும்படி ஒரு முயற்சியை எடுக்கிறவங்க தான் யார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஆமே. சொல்லிட்டாரேன்னு செய்கிறதில்ல, அதை ரொம்ப அன்போடு அதை அணுகுவது, கடவுளுடைய வார்த்தைகளையும் கடவுளுடைய ஆலோசனைகளையும் அன்போடு ஏற்றுக்கொள்வது. அப்படிப்பட்ட இருதயம் யாருக்கு இருக்கோ அவங்கள தான் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தான் எனக்கு பயப்படுறாங்க அப்படின்றார். அதுதான் பயப்படுறது. ஸ்கூலில் டீச்சரை பார்க்கும்போது நம்ம பயப்படுறோம், ஒரு பயபக்தி நம்மளுக்கு வருது. ஆனால் அந்த பயபக்தி எதன் அடிப்படையில் வருது அப்படின்னா, இப்போ பாடம் ஹோம்ஒர்க் செய்யலை, மேக்ஸ் படிக்கலை, மார்க்கு கம்மி, அதெல்லாம் டீச்சர் என்ன பண்ண போகிறாங்க, என்னை அடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பயபக்தி. அதே டீச்சர் நம்ம காலேஜெலாம் முடித்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய பொசிஷனில் போய் உட்காந்துருக்குறோம். அந்த டீச்சர் வயசான தோட்டத்தோடு தூரத்தில் நடந்து வராங்க, ஒரு பேக்கை கையில் வச்சுக்கிட்டு நடக்க முடியாமல். இப்போவும் அந்த டீச்சரை பார்த்து பயந்து ஓடுவீங்களா? ஓட மாட்டீங்க. அன்றைக்கி அடித்த டீச்சரு எதுக்கு அடிச்சிச்சின்னு இன்றைக்கி தான் ஞாபகம் வரும். எதுக்கு அடிச்சிச்சு? நீ நல்லா இருக்குன்னு அடிச்சிச்சு. இன்றைக்கி நீ உயர்ந்த இடத்துல இருக்கிற. அந்த டீச்சர் இப்போ பலவீனமாக இருக்குது. அப்போது அந்த டீச்சரை பார்த்து ஒரு அன்பு, ஒரு பயம் வரும் பாருங்க. அந்த டீச்சர்கிட்ட போயிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? கூப்பிட மாட்டீங்க. அன்னைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை எப்போ கொடுப்பீங்க? அந்த டீச்சர் பலன் இல்லாமல் இருக்கும்போது காலை கூட தொட்டு என்ன பண்ணுவீங்க? கும்பிடுவீங்க. இதுதான் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லும்போது பயந்து ஓடுறது கிடையாது, பயந்து அன்போடு சேவை செய்வது, அந்த சேவையை விருப்பத்தோடு செய்வது, அவர் சொன்ன வார்த்தைகளை ரொம்ப அன்போடு டேஸ்ட் பண்ணி அதில் நடப்பது. இப்படி ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து அவன் நடப்பான் அப்படின்னா அவனை பற்றி வேதம் சொல்லுது, அவன் பாக்கியவான். பாக்கியவான்னா கிஃப்டான ஒரு ஆள், விலையேற பெற்ற ஒரு ஆள். அந்த ஆள், அந்த குடும்பம், அந்த பெற்றோர் அப்படி நடந்துக்கும் பொழுது அவன் பிள்ளைகள் அவனுடைய நடக்கையும் அவனுடைய உள் உணர்வுகளையும் அவனுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி லெவலையும் அவங்க பிள்ளைங்க ஃபீல் பண்ணும்போது அந்த பிள்ளைங்களுடைய சந்ததி எப்படி இருக்கும்னா இந்த பூமியில் பலத்திருக்குமாமா. ஹல்லேலூயா. நீங்கள் 2 பேர் சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சண்டை போட்ட தெரியாது, ஆனால் உங்கள் எனர்ஜி லெவல் இருக்குது பாருங்கள், உங்கள் உள்ள அந்த சண்டையுடைய கோபம் எரிச்சல்லாம் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க பிள்ளைங்க. கர்த்தர் அதை தான் சொல்கிறாரு. நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை பிரியமாக நடக்கிறதுக்கு உன் மனசை நீ ஒப்பு கொடுத்தேன்னு வையேன், உன் ஹார்ட்டை நான் எப்படி நான் பாதுகாப்பேன்னா பாக்கியமான ஹார்ட்டாக பாதுகாப்பேன். உன்னை பாக்கியவதியாக நான் பாதுகாப்பேன். அப்படி பாக்கியவதியாக நான் உன்னை பாதுகாக்கும் பொழுது உன் சந்ததி ஆட்டோமேட்டிக்காக இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமே. பாருங்க, கர்த்தர் சந்ததிகளின் கர்த்தர். அவர் சந்ததிகளை பாதுகாக்கிறதுல அதற்கு அவர் தேவனாக இருக்கிறார். எப்படி சரீரத்தை பாதுகாப்பதற்கு அவர் யெகோவா ராஃபாவா ஒரு அவதாரம் எடுத்து நான் உன்னை பாதுகாக்கிற கர்த்தர்னு சொல்கிறாரோ,
அந்த மாதிரி சந்ததியை பாதுகாக்கிறதுக்கு சந்ததியின் தேவனாகவே அவர் இருக்கிறார். உதாரணத்துக்கு பாருங்கள், மத்தேயு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம். அந்த 1வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை பார்த்தோம்னா, 1வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து என்ன சொல்லப்படுகிறது? ஒரு சில பேர்லாம் சொல்லப்படுது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய இங்கே ஒரு வம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட வம்சம்? ஆதாமிலிருந்து இயேசு வரைக்கும் வாழ்ந்த ஒவ்வொரு வம்சத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பயங்கரமாக பாதுகாக்கிறாரு. பயங்கரமாக அவங்க பேரெல்லாம் எழுதி வைக்கிறாரு. அந்த வம்சத்தினுடைய ஒவ்வொரு விசுவாச வித்தையும் பாதுகாக்கிறாரு. அவங்க காலாகாலமாக கர்த்தரை எப்படி பின்பற்றுறாங்க, கர்த்தருடைய கட்டளைகளை எப்படி பாதுகாக்கிறாங்க, எந்த 2 பையனில் எந்த பையன் பாதுகாக்கணும்னு விரும்புகிறான், எந்த பையன் ராஜ்யத்திற்காக தேவனுக்காக நிற்கிறான், அந்த பையன் மீது ஃபோக்கஸ் பண்ணி அவனை பாதுகாக்கிறாரு. அப்படி பாதுகாத்து ஒவ்வொருத்தர் பேராக எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அந்த முழு அதிகாரமும் வம்சத்தின் தேவன் நிஜமாகவே நம்ம வாழ்வில் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிற ஒரு அடையாளம். ஆமே. அதில் பாருங்க 17வது வசனம், இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் ஆம். ஆமே. அங்கிருந்து ஆபிரகாமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆதாம்லேருந்து ஒரு சந்ததி இருக்குது. ஆபிரகாம் எப்படி வந்தார்னு, ஆபிரகாம்லேருந்து 14 3 தலைமுறையை கர்த்தர் பாதுகாத்து பேர் முதற்கொண்டு எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா சந்ததிகளின் மீது கர்த்தர் எவ்வளோ ஒரு நோக்கமாக இருக்கிறாரு. நம்மள்ட்ட நம்ம தாத்தா பேர் கேட்டு தாத்தாவுடைய அப்பா பேர் கேட்டாலே தெரியாது, அப்போ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எப்படின்னா, பரலோகத்துக்கு போனால் இதுதாப்பா உன் தாத்தா, இதுதாப்பா உன் தாத்தாக்கு தாத்தா, இது உன் தாத்தாக்கெல்லாம் தாத்தா, அவர் வாழ்க்கை வரலாறுலாம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். ஆமே. அப்போ தேவன் சந்ததியின் தேவன். எல்லாம் சொல்லுங்க, தேவன் சந்ததியின் தேவன். யாருடைய சந்ததியின் தேவன்? என்னுடைய சந்ததியின் தேவன். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சந்ததிக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம சிஎம்ஓ பிஎம்ஓ வந்தார்னா அவரை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாப்பு தனியாக டிபார்ட்மெண்ட்டு, வருஷத்துக்கு 30 கோடியோ 40 கோடியோ செலவு பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. கடவுளும் அதே மாதிரி தான் உங்கள் சந்ததியை பாதுகாக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கிறாரு. அப்படி டிபார்ட்மெண்ட் வைக்கல அப்படின்னா மத்தேயு 1வது அதிகாரத்தில் எந்த சந்ததியுமே இருந்திருக்காது. எல்லா சந்ததியும் இழுத்து மூடிட்டு கடவுள் போயிருக்க வேண்டியது தான், எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். கர்த்தர் சந்ததிகளின் தேவனாக இருக்கிறார். அதனால் சொல்கிறாரு, நீ உன் பிள்ளைகளுக்கு முன்பாக கடவுளை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்றத உணர்வு பூர்வமாய் உன் பிள்ளைகளுக்கு நீ காண்பிக்கும் பொழுது, வாழும் பொழுது, உன் பிள்ளைங்களுக்கு நீ போதிக்கவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி லெவலே உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணும்? போதிக்கும் அப்படின்றார். ஆமே. பாருங்கள், எபிரேயர் 11:1-2 அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துக்கு மீது பிதாவுக்கு பயப்படுகிற ஆவி அவர் மேல் இருந்துச்சாமா. வேதம் பெற்றோர்களை பார்த்து சொல்லுது, நீ பயந்து நடக்கும் பொழுது உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும். இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுது. எபிரேயர் 5:7 வாசிங்க. அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம். இயேசுக்குள்ள பாருங்க, இயேசுக்குள்ள பய பக்தி, பயத்தோடு கூட சேர்ந்த ஒரு பக்தி இருக்கு. பயபக்தியோடு இயேசுவே இந்த பூமியில் இருந்தார். யாருக்கு முன்பாக? பிதாக்கு முன்பாக. அவருக்கே அந்த பயபக்தி தேவைப்பட்டுச்சு அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. அப்போது நமக்குள்ளாக அந்த அன்பின் பயபக்தியோடு நாம் இருக்கும்படி தேவன்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவர் அந்த வாசல்களை நம்மளுக்கு திறந்து தருவார். நம்முடைய சந்ததிகள் இந்த பூமியில் சுதந்திரிக்க வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்குது. கர்த்தர் நம்முடைய சந்ததிக்கென்று சில நன்மைகளை வைத்திருக்கிறார். சில நேரங்கள் அதை நம்ம பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறோம், பிள்ளைகளுக்கு காண்பிக்காமல் போகிறோம், நமக்கே தெரியாமல் போகுது. ஆனால் சில ஆசீர்வாதங்களை தேவன் வேதத்தில் வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது இந்த நாள்லேருந்து ஆப்ரேட் ஆகட்டும். அதில் முதல் ஆசீர்வாதம் பாருங்கள், ஏசாயா 44:3 வசனத்தில்
நாம் பார்க்கும்போது ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் முதல் வசனம், 3வது வசனம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்து கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். உங்கள் பிள்ளைங்களை பற்றி அற்புதமாக கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரு? உன் பிள்ளைகள் மீது என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்றார். உன் பிள்ளைகள் மீது என்னுடைய ஆசீர்வாதம் தொடரும், பின்தொடரும் அப்படின்றாரு. உங்கள் பிள்ளைங்களை இந்த கண்ணோட்டத்தோடு என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா? கர்த்தருடைய ஆவி அவனை பின்தொடருது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனை பின்தொடருது அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? இனிமேட்டு வெளியே அனுப்பும்போது அப்படி பாருங்கள், இனிமேட்டு ஸ்கூலுக்கு போகும்போது அப்படி பாருங்கள். படிப்பு இவனை பின்தொடருது, உயர்ந்த இடத்துக்கு இவனை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவனை பின்தொடர்றதுனால இவன் உயர்ந்த இடத்துக்கு போவான். ஆமே. கர்த்தருடைய ஆவி இவன் மேலே இருக்கிறதுனால இவன் எப்படி வளருவானா, அலறி செடிகளை போல வளருவானாமா. செகண்டில் அந்த தண்ணி ஓரத்தில் இருக்கிற பில்கள் நடுவே அலறி செடின்னு ஒரு செடி இருக்குது இஸ்ரவேலில். அந்த செடிகள் சடனாக ஷார்ட் பீரியடில் கடகடகடன்னு வளருமாமா. அதனால் சொல்கிறாரு, உன் பிள்ளைகளுடைய வளர்ச்சி ஒருவனாலும் தடுக்க முடியாத ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதனால தான் சங்கீதம் 112:11 சொல்கிறாரு, அவர்கள் பூமியிலே பலத்திருப்பார்கள், அவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமே. அப்போது இந்த நாளில் உங்கள் பிள்ளைகள் மீது கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஒரே கேள்வி கேட்குறாரு, உன் பிள்ளைய நான் தொட்டு ஆசீர்வதிப்பதற்கு நீ பர்மிஷன் தரியா? நீ பர்மிஷன் 2 விதத்தை தரலாம். ஆண்டவரே என் பிள்ளையை நீங்கள் எடுத்துக்கன்னு கூட தரலாம், என்னால் முடியல சாமி அப்படின்னு தூக்கி கூட வீசலாம். நீ எப்படி கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்றாரு. அல்லேலூயா. 2 விதத்தில் உட்காந்துருப்பீங்க. என் பிள்ளை நல்லா இருக்கணும், அதனால் ஆண்டவரே என் பிள்ளையை உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு. இவன் தொல்லை தாங்க முடியல பாஸ்டர் என்னால், அதனால் காணிக்கைப்பட்டி ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா உள்ளே கூட போட்டு வீட்டுக்கு போயிடுவேன் நான். கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாரு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் அப்படின்னா, கர்த்தர் உன் பிள்ளைகளை நான் தொடுவதற்கு பர்மிஷன் தெரியான்னு கேட்குறாரு. உன் பிள்ளைகளை நான் ஆளுகை செய்வதற்கு உன் திட்டத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறியான்னு கேட்குறாரு. ஆமே. பாருங்க, ஆகார் தண்ணி இல்லாமல் பிள்ளை அப்படியே தூக்கிட்டு போகிறா. தண்ணி பாதி வழியில் செலவழிஞ்சிருச்சு. நம்முடைய திட்டங்கள்லாம் பாதியிலே செலவழிஞ்சிடும். ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னே தெரியாது பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில். நம்முடைய சந்ததி பற்றி நம்மளுக்கு தெரியாது. தண்ணி தீர்ந்ததுக்கப்புறம் அவள் என்ன பண்ணா அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம், 21வது அதிகாரத்தில் 15வது வசனம், துருத்திலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு தன்னுடைய திட்டம், பிள்ளைகள் மீது இருக்கிற திட்டம், பணம், படிப்பு எல்லாத்துலேயும் ஃபெயிலியர். வனாந்தரத்தில் போகும்போது அந்த மாதிரி தண்ணி செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளையை கொண்டு போய் எங்கே வச்சுட்டா? ஒரு செடியின் கீழே வச்சுட்டு அம்பு எய்கிற தூரத்தில், ஒரு அம்பு விட்டால் எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு கத்தி அழுகிறா, என் பிள்ளை சாகிறத நான் விரும்பலை அப்படின்னு. கர்த்தர் உங்கள்கிட்ட தான் கேட்குறாரு, உன் பிள்ளைய ஓரமாக வச்சுட்டு நீ ஓரமாக ஜெபம் பண்ணுறதுக்கு வரியா? உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன்னு நம்புறியா? உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஜீவனை என்னால் கொண்டு வர முடியும்னு நீ நம்புறியா? அப்படி நீ நம்புனா உன் பிள்ளையை செடி கீழே வச்சுட்டு நீ ஓரமாக வந்துருன்றார். அப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, உன் பிள்ளை சாவதில்லை, உன் பிள்ளை பயங்கரமான ஒரு துஷ்டனாக தான் இருப்பான், ஆனாலும் நான் அவனை ஆசீர்வதிப்பேன்றார். ஏன்? என்னைக்கு என்னை நம்பி உன் பிள்ளையை கீழே வச்சிட்டியோ அன்னைக்கு அது உன் பிள்ளை இல்லை, அது யார் பிள்ளை? அது என்னோட பிள்ளை. அவனுக்கு என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அவன் வாழ்க்கையில் என்ன தீமை வந்தாலும்
அது முன்னாடி நின்று அவனை காப்பாற்றுற வேலையை நான் பார்த்துக்கிறேன். ஆமென். இன்னைக்கு அவர்களுடைய தேசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதே போல் இருக்கிறாங்க. அரபு கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா வண்ணாந்தரத்தில் ஆற ஊற்றுவேன்னு சொன்னவர் இன்னைக்கு பாருங்கள் அவங்க இருக்கிற ஃபுல்லாக வண்ணாந்தரம் தான். ஆனால் அவ்வளோ செழிப்பான தேசமாக அவங்க தேசம் இருக்கிற காரணம் என்னென்னா கர்த்தருடைய திட்டத்திற்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் அந்த பிள்ளைய ஆகார் என்னைக்கு கீழே வச்சாலோ அன்னைக்கு கர்த்தர் கையில் வாங்கிட்டார். ஆமே. ஆகார் மாத்திரம் இல்லை, நீங்கள் அண்ணாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பல வருஷமாக குழந்தை இல்லை. அந்த அம்மா ஒரே ஒரு நாள் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துச்சு. என்ன ஜெபம் பண்ணுச்சு? நீர் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா அந்த குழந்தைய என்ன பண்ணுறேன், திரும்ப உனக்கே கொடுத்துட்றேன். என்ன மாதிரி டீல் பாருங்கள் கடவுள்கிட்ட. நம்ம கடவுள்கிட்ட என்ன சொல்கிறோம்? நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய தாங்க, எனக்கு என் பேர் சொல்கிறதுக்கு என் சந்ததிக்கு ஒரு குழந்தை இல்லை, அதனால் நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, அந்த குழந்தைய நானே வச்சுக்கிறோம் அப்படின்றோம். ஆனால் இந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஒரு நீ குழந்தைய கொடுத்தால் அந்த குழந்தைய நான் உனக்கு திரும்ப உமக்கே தருவேன்னு சொல்லி அந்த குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கும் போதே சின்ன குழந்தையா இருக்கும் போது கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டு வந்துருச்சு அந்த அம்மா. அந்த குழந்தையுடைய முடிவு என்ன? அந்த குழந்தை ஆசாரியனாக இருந்துச்சு, நியாயாதிபதியாக இருந்துச்சு, தீர்க்கதரிசியாக இருந்துச்சு. ஒரு ஆசாரியன் நியாயாதிபதி வேலையை செய்யவே முடியாது, ஒரு நியாயாதிபதி தீர்க்கதரிசி வேலையை செய்யவே முடியாது. ஒரு ராஜா பலிபீடத்தில் போய் பலி செலுத்தினான் அப்படின்னா அவன் செத்துருவான், அவன் ராஜ்யபாரத்தை கடவுள் துண்டித்து போட்டுருவார். ஆனால் சாமுவேலோட வாழ்க்கையில் 3 ரோலையும் ப்ளே பண்ண ஒரே முதல் மனிதன், கடைசி மனிதன் யாருன்னா சாமுவேல் தான். காரணம் என்ன? அவனுடைய தாய் கடவுளுக்குன்ற அவன் என்ன பண்ணிருச்சு, ஒப்பு கொடுத்துச்சு. கர்த்தர் இதெல்லாம் பார்க்குறாரு, பார்த்துட்டு ரூல்ஸையே போட்டார். என்ன ரூல்ஸு? கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் குழந்தை யாவரும் யாருக்குரியது? எனக்குரியது. நம்ம தசம பாகம் மட்டும் நைஸாக கொண்டு வந்து போட்டுட்டு குழந்தைங்களை மறைச்சு என்ன பண்ணுறோம், வளர்த்துட்டே இருக்கிறோம். நீ நல்லா இன்ஜினியரிங் படி, நீ வயசான காலத்தில் நீ தான் நான் பார்த்துக்கணும், அதுக்காக தான் நீ பிறந்திருக்கிற, அதுக்காக இன்றைக்கு நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். எதுக்காக? வயசான நாளில் நீ பார்த்துக்கணும். ஒருவேளை இவன் பார்த்துக்க மாட்டானோ அப்படின்னு இன்னொன்று பறக்க வைக்கிறோம், 2வது பார்த்துக்கணும் அப்படின்னு. கர்த்தர் பார்க்குறாரு, ஓஹோ நீ என்ன நம்பாமல் அது 2ங்களை நம்புறியா, 2 பேர் 2 நாட்டுக்கு போயிருங்க, ஒருத்தன் துபாய்க்கு ஒரு அமெரிக்காவுக்கு போயிருங்க அப்படின்னு அனுப்பிடுறாரு. தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா உங்கள் பிள்ளைகளை நீங்களே கொண்டு வந்து அவர் கையில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. உங்கள் பிள்ளையும் சேர்த்து முந்தானியில் என்ன பண்ணியிருக்கீங்க, முடிச்சு போட்டு தான் வச்சுருக்கிறீங்க. இன்றைக்கி அந்த முடிச்செல்லாம் அவுத்து கொண்டு வந்து பலிபீடத்தில் பிள்ளையை போட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. பாருங்க, தேவன் அப்படி ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. ஆவியை ஊற்றுவேன், ஆசீர்வாதம் பின்தொடரும். யாருக்கு? தாகம் உள்ளவர்களுக்கு. நீங்கள் தாகமாக இருக்கணும், என் பிள்ளையை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க அப்படின்னு, என் பிள்ளையை நீங்கள் ஆளுகை செஞ்சுக்கோங்க, என் பிள்ளையின் மீது உங்கள் திட்டம் தொடரட்டும் அப்படின்னு. ஆமே. நான் போன வாரத்தில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு 17 வயசு பையன், அந்த பையன் ஒரு ஊழியக்காரருடைய பையன். சமீப நாட்களாக பெரிய பெரிய சர்ச்சில் அந்த பையனை கூப்பிட்டு யூஸ் பண்ணுறாங்க. அந்த பையன் ஒரு தீர்க்கதரிசி. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசினா, அப்படியே உங்கள் பேரை சொல்லி உங்கள் தாத்தா பேரை சொல்லி அப்படி கூப்பிட்ற தீர்க்கதரிசி. தேவன் சொல்கிறார்ல, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், அந்த மாதிரி. எத்தனை வயசு? 17 வயசு. அந்த பையன் ஸ்கூலுக்கே போகிறது கிடையாது. 8 வயசில் ஆண்டவர் சொன்னாராம்மா, இவனை ஸ்கூலுக்கு போகாமல் ஸ்டாப் பண்ணிடு, இவனை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. இன்றைக்கி நம்மள்கிட்ட வந்து உங்கள் பிள்ளைங்களை பற்றி கர்த்தர் வந்து இவன் ஸ்கூலுக்கு போக வேண்டாம், இவனை ஸ்டாப் பண்ணிடு, நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் எத்தனை பேர் ஓகே சொல்லுவீங்க? எத்தனை பேர் சர்ட்பீட்டை கொண்டு வந்து ஃபுல் பீட்டுக்குள்ளே இங்கே வைப்பீங்க? அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட ஆண்டவர் அப்படி சொல்லும்போது அவர் உடனடியாக ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிட்டு கர்த்தர் அந்த பையனை உபயோகப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ எல்லா வேலையும் செஞ்சார். இன்றைக்கி 17 வயசு தான் ஆகுது. அந்த பையனுடைய வீடியோ பார்த்தேன், வினோ அப்படின்னு சொல்லி. அந்த பையன் மூலயமா கர்த்தர் செய்கிற காரியம்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் தான் இதுக்கப்புறம் இந்த சந்ததியிலேருந்து எழும்ப போகிறாங்க. எப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்? இந்த உலகத்தை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ராஜ்யத்தை டிபெண்ட் பண்ணி, உலகத்தை சார்ந்திராமல், உலகத்தையே மதிக்காமல், உலகத்தை காலின் கீழே போட்டு மிதித்து
டோட்டலாக ராஜ்யத்தை தலை மேலே தூக்கி வச்சு ராஜ்யத்தை டிக்ளேர் பண்ணுற பிள்ளைகளையும் சந்ததிகளையும் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள பெற்றோர்களையுமே தேவன் தேடிட்டு இருக்கிறாரு. சத்தத்தை கேட்குறவங்க மாத்திரம் இல்லை, சத்தத்தை கேட்டு அது இப்படி செய்கிறவர்கள், அவங்க பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவங்க சந்ததி இது பூமியில் பலத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று, ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. 2, ஆசீர்வாதம் பின்தொடரும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள். 3வது, யோவேல் 2:28-29 அந்த வசனங்களை பார்க்கும்போது, அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இங்கே வசனத்தை கவனிங்க. உங்கள் பிள்ளைங்களை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமே. உங்கள் பிள்ளைகள் மீது தேவன் 2வது ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. என்ன ஆசீர்வாதம்? உங்கள் பிள்ளைகள் நடக்க போகிற காரியத்தை பார்ப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் இப்பொழுது என்ன நடந்துட்டு இருக்கோ அதை லைவா கண்ணுக்கு முன்பாக பார்ப்பாங்களாமா, தரிசனம் பார்ப்பாங்களாமா. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கணும். என்னன்னு? தேவன் இவனை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இவனுடைய தூக்கத்தில் இவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக கடவுள் இவன்கிட்ட பேசட்டும், இவனுடைய தரிசனத்தின் மூலமாக தேவன் இவன்கிட்ட பேசட்டும் அப்படின்னு. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தீர்க்கதரிசிகளையும் கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் யாரெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ, யாரெல்லாம் கடவுள்கிட்ட வந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் எப்போ டச் பண்ணுறாருன்னா சின்ன குழந்தையிலே டச் பண்ணிடுறாரு. அவங்க பெருசானதுக்கப்புறம் இந்த உலகத்தில் போனதுக்கப்புறம் தப்பாக போனிருந்தாலும் அவங்கள பிடிச்சி கொண்டு வர்றாரு. ஆனால் எப்போ அவங்கள தொடுறாரு அப்படின்னா சின்ன வயசுலேயே அவங்கள தொடுறாரு. அதனால தான் இங்கே சொல்லப்படுது, உங்களுடைய வாலிபர்கள் பிள்ளைகள் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் சொப்பனத்தையும் அவர்கள் காண்பார்கள். ஆமென். அப்போஸ்தலர் 2:16 சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நிறைவேறிற்று. 2:16 பார்த்தீங்கன்னா, யோவேலில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நிறைவேறிற்று. ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றினார், எல்லார் மீதும் ஊற்றினார். சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் சந்ததிகள் மீது ஊற்றப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு 2026 வருஷத்துக்கு முன்பாகவே அது நிறைவேறிச்சு. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? ஆமென். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் அதிகமாக தாகமுள்ளவர்களாக இருக்கீங்களா? என் பிள்ளைங்க இப்படிப்பட்ட நன்மையான தயவை தேவன் வைத்திருக்கிறார், அது என் பிள்ளைங்களுக்கு வரணும் அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் உம்முடைய அளவில்லாத ஆவி நிரப்பு போடட்டும் அப்படின்னு. அல்லேலூயா. உபாகமம் 7:9 அவர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் என்னை அன்பு கூர்ந்து பின்பற்றினால் அந்த மனிதனுடைய 1000 சந்ததி வரைக்கும் என் தயவை நான் காமிச்சிட்டே இருப்பேன்றாரு. அல்லேலூயா. நீங்களும் நானும் நண்பனாக இருக்கோன்னு வைங்களேன், ரொம்ப க்ளோஸ் நண்பனாக இருக்கும். நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க, உங்கள் பையன் வந்து உங்கள் பேரை சொல்லி என்கிட்ட கேட்டான் அப்படின்னா நான் உங்கள் பையனுக்கு உதவி செய்வேனா செய்ய மாட்டேனா? நிச்சயமாக செய்வேன். இப்போ உங்கள் பையனோட பையன் அவன் வந்து உங்கள் பேரை சொல்லி கேட்குறான், செய்வேனா செய்ய மாட்டேனா? இப்போது அந்த பையனோட பையன் வந்து கேட்டான் அப்படின்னா இப்போ செய்வேனா? கொஞ்சம் யோசிப்பேன். என்னடா 2 பேருக்கு செஞ்சோம், இப்போ 3வது ஆளாக வந்து இப்போ எத்தனை தலைமுறையாக வந்து இப்படி கேட்டே இருப்பாங்க, எத்தனை உதவி செஞ்சுட்டே இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசிப்போம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பேரை யூஸ் பண்ணி 1000 தலைமுறை வந்து என்கிட்ட கேட்டாலும் உன் பேரை வச்சே அவனுங்களுக்கு நான் செய்வேன் அப்படின்றார். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். உங்கள் தாத்தாக்கு நான் தான் தேவன், உங்கள் அப்பாவுக்கு நான் தான் தேவன், உனக்கும் நான் தான் தேவன் அப்படின்னு யார்கிட்டலாம் சொல்கிறாரு. 1000 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் தாவீதுட்டையும் சொல்கிறாரு, இன்றைக்கும் சொல்லிட்டுருக்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன். இன்னைக்கு நம்ம மூஞ்ச பார்த்து நம்மள ஒரு ஆசீர்வதிக்கல, ரசிக்கல, எங்கே போகிறனே தெரியாமல் பொட்டி படுக்கலாம் கட்டிட்டு ஒருத்தர் போனார் பாருங்க. அப்போது கடவுளுடைய ஹார்ட் அப்படியே மெல்ட் ஆயிருச்சாமா. அப்போ முடிவு பண்ணுறாரு, நானே ஆச்சரியப்படுற மாதிரி என் ஹார்ட்டே மெல்ட் ஆகிற மாதிரி நீ பண்ணிட்ட,
இந்த பூமியில் ஒருத்தனும் எங்கே போகிறேன்னு தெரியாமல் கடவுள் சொல்ல கேட்டு யாரும் போனதில்லை. ஆனால் நீ போயிட்ட. அதனால் நீ என் கூட செஞ்ச உடன்படிக்கைக்கு நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். உன் பேரை சொல்லி எவனாச்சும் ஒருத்தன் வந்தான் அப்படின்னா அவனுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கத்தை காண்பிப்பேன், இரக்கத்தை பாராட்டுவேன், தயவை பாராட்டுவேன். அப்படி சொல்கிறார். 1000 தலைமுறை வரைக்கும் உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுக்கப்போ தான் ஆசீர்வதிக்க போகிறாங்கல்ல, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆல்ரெடி ஆசீர்வாதம் அவங்க மேலே இருக்குது. அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. அதனால தான் உங்கள் பிள்ளைங்க சபையில் வளர்கிறாங்க. ஆமே பாருங்க, ஏசாயா 54 இன்னும் பிள்ளைகளை பற்றி, சந்ததியை பற்றி தேவன் என்ன சொல்கிறாருன்னா 54:13, உன் பிள்ளைகள் எல்லோரும் கடவுளை டீச் பண்ணுவாராமா உன் பிள்ளைங்களுக்கு. நீ டீச் பண்ணுறது தயவு செஞ்சு விடுன்றார். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள். அவனே காய்ச்சலாகி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் நீ அதை பண்ண, இதை பண்ண, இதனால தான் வந்துச்சு, அதனால தான் வந்துச்சு, உனக்கு இது தேவை தான். அவனுக்கு ஊசி குத்தும் போது அவனுக்கு வழியில் எங்கெங்கே போதிக்கணும், எங்கெங்கே பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொல்லணும், எங்கே அன்பு கூறணும், எங்கே அவங்கள அரவணைக்கணும்னே தெரியுதில்ல பேரண்ட்ஸுக்கு. எப்போ பார்த்தாலும் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி திட்டிகிட்டே கிடக்கிறது. அவன் திட்டி 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 அவன் ஹார்ட் எப்படி ஆயிடுதுன்னா கல் மாதிரி ஆயிடுது. நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இவன் பொண்டாட்டியும் சேர்த்து திட்ட ஆரம்பிச்சிட்றான். ஏன்னா இவனுக்கு அன்புனா என்னன்னு தெரியாது, அரவணைப்புனா என்னன்னு தெரியாது, எப்போ என்ன எப்படி நடக்கும்னு தெரியாது. ஒரே பிரச்சனை பாஸ்டர் வீட்டில், எப்படி இல்லாமல் இருக்கும், நீ போட்ட விதை தான். இங்கே காட் சொல்கிறாரு, உன் பிள்ளைகள், வாசிங்க 14:13, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். எல்லாம் கரங்களை மேலே எடுத்து சொல்லுங்க, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமென். அப்புறம் நீதிமான் ஸ்திரப்பட்டிருப்பான், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்க, உனக்கு விரோதமாக ஏதோ நடக்குது, ப்ராப்ளம் வருது, பிரச்சனை வருது, வியாதி வருதுன்னா கர்த்தர் கொடுத்துட்டாரு பிரதர், அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் பிரதர். அவனு பிசாசு சொல்கிறான், ஹாஹா ஜாலி சூப்பர், நான் என்ன நினச்சேனோ அதை நிறைவேறிடுச்சு, கர்த்தர் கொடுத்துட்டான் நம்பிட்டான், இதுக்கப்புறம் கர்த்தரே வந்தாலும் இவனால் காப்பாற்ற முடியாதுல்ல. பிசாசு கை தட்டுற மாதிரி நடந்துக்காதீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம், தீமைகள், பொல்லாப்புகள் கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்டதல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இங்கே சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எப்படி? எவரும் எதிர்க்க முடியாத அளவுக்கு, யாரும் குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு அவங்கள நானே டீச் பண்ணுவேன் அப்படின்றாரு. 59:21 பாருங்க. 59வது அதிகாரம் ஏசாயா 21, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததி வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததி வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எப்படி பேசுகிறார் பாருங்க. உன் வாயில் என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தை யார் மேலேருந்து நீங்காது, உன் பிள்ளைங்க வாயிலேருந்து நீங்காதுன்றார். உன் வாயில் என்ன வார்த்தை இருக்கோ உன் பிள்ளை மட்டும் இல்லை, உன் ஓல் சந்ததியும் அப்படி தான் பேசுவாங்கன்றாரு. கேர்ஃபுல்லாக இந்த வசனத்தை பார்க்கணும். நீ வசனத்தை வச்சு வசனத்தை பேசினா உன் பிள்ளை வசனத்தை பேசும். அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. உன் வாயில் என்னென்ன வார்த்தை இருக்கோ அதை அப்படியே கேப்சர் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்களாமா. அதனால் சொல்கிறாரு, உன் வாயில் உன் மேல் என்ன ஆவி இருக்கோ அதே ஆவி உன் சந்ததி மீது வரும். நீ எதை பேசுறியோ அதை மட்டும்தான் உன் பிள்ளைங்க பேசுவாங்க, அதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்க. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தையை நீ கனப்படுத்தி, என் வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி, என் வார்த்தையை நீ பேசு, உன் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக நீ சொல்லியே தராமல் உன் பிள்ளையும் அதை தான் பேசுவா, உன் பசங்களும் அதை தான் பேசுவாங்க. ஒரு சந்ததியை நீ இப்படி ட்ரெயின் பண்ணிட்டனா அடுத்து வர எல்லா சந்ததியும் எப்படி தான் இருப்பாங்க, என் வார்த்தையை தான் பேசுவாங்க.
என் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அழியாத வார்த்தை, ஜீவனை கொடுக்கிற வார்த்தை, நிலைத்து நிற்கக்கூடிய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொத்து வைக்கிறீங்களோ, படிப்பு கொடுக்குறீங்களோ, கடவுளை காமிச்சு கொடுத்துருங்க. எப்படியாச்சும் அவன் பழைச்சிப்பான், அவன் சந்ததி எப்படியாச்சும் பழைச்சிடும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு விதை மாதிரி. அவனை எடுத்து பூமியில் புதைச்சாலும் அவன் மறுபடியும் பூமியை உடைச்சி தான் மேலே வருவான். ஆமே. அதனால் சில நேரம் உங்களுக்கு கடவுளை பற்றி சொல்கிறது, கடவுளுடைய வார்த்தைக்கு டைம் கொடுக்கறது, இதெல்லாம் ஆகாத காரியம் மாதிரி தெரியும். ஆனால் அது மிகவும் விலையேற பெற்றது. தங்கம் பெருசா, மரம் பெருசா? தங்கம் முக்கியமா, மரம் முக்கியமா? தரையில் இருக்கும்போது நீங்கள் தங்கத்தை தான் செலக்ட் பண்ணுவீங்க. ஆனால் தண்ணியில் போனதுக்கப்புறம் தங்கத்தை செலக்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஒரு மரத்தை தான் பிடிச்சிப்பீங்க. தங்கம் போனால் போட்டுங்க, இப்போ என்ன தேவை? உயிர் தேவை. அந்த உயிர் பிழைக்கிறதுக்கு இப்போ மரம் தான் தேவை. ஒரு பவுன் எவ்வளோனா எடுத்துகிட்டு போட்டோம், இப்போ எனக்கு எது தேவை? மரம் தேவை. எப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு வசனத்தையும் தேவனையும் காண்பித்து கொடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறீங்களோ, கர்த்தர் அபரிவிதமாக உங்கள் வீட்டில் இறங்கிடுவார். ஆமே. தலை விரித்து ஆடுதுங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அவர் சொல்கிறாரு, நான் இறங்கி ஆட போகிறேன். என் ஆட்டத்தை உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகிற. எப்படி? அவர் சொல்கிறார் மல்கியால, நீ எனக்கு உன் வருமானத்தில் ஒரு பங்கு தசம்பாகத்தை நீ கொடுக்கும் பொழுது நான் உனக்கு ரிட்டன் எப்படி கொடுப்பேன்றாரு. சொல்லுவாங்கள்ல, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி சொல்கிறாரு. வானத்தின் பலகணிகளை திறப்பேன். நீ போட்டது எவ்வளோ? 10 ரூபா. 100ல் 10 ரூபா போடுற, நான் உனக்கு ரிட்டர்ன் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறேன்? இன்ட்ரெஸ்ட்டு, வட்டி, நீ விட்ட கண்ணீர், நீ எனக்காகப்பட்ட பிரயாசம், நீ மற்றவங்களுக்கு கொடுத்தது எல்லாத்துக்கும் கூட்டி கழித்து வட்டியை உன் சந்ததிக்கும் சேர்த்து வானத்தின் மதகுகள் திறக்கிற மாதிரி இடம் கொள்ளாமல் போக மட்டும் தருவேன் அப்படின்றாரு. இது தசம பாகம் மாத்திரம் அதில் மட்டும் இல்லை, உன் பிள்ளைய வாழ்க்கையில அதான் சொல்கிறாரு. உன் பிள்ளைய நீ ஒன்ஸ் எனக்கு நீ கொடுத்துட்டே அப்படின்னா ரிட்டர்ன் எடுக்கும் போது எப்படி பார்ப்பேன்னா, இந்த பூமி தாங்காது. அவன் எப்படி இருப்பான்னா, இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். இந்த பூமியுடைய வம்சம் அவனுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவன் பேரை கொண்டு தான் எல்லாரும் ஆசீர்வதிப்பாங்க. ஆமே. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆதியாகமம் 37:5 கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அவனுக்கு அந்த சொப்பனம் என்ன பண்ணுன்னே தெரில. சின்ன வயசு, சின்ன பையன். சின்ன வயசுலேயே முற்பிதாக்களில் ஒருத்தர் இருக்கிறான், யாக்கோபு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபை விட்டுட்டாரு. யாக்கோபுடைய எல்லா பெரிய பசங்களையும் விட்டுட்டாரு. கடைசி பையன் மீது அவர் சொப்பனத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். என்னைக்கு ஒரு மனிதனுக்கு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரோ அவன் வாழ்க்கை அன்னிலிருந்து திறக்கப்பட்ட ஆசீர்வாதமாக மாறிடும். எப்போ யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் பேச ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறம் அவன் மீது சத்துரு பேசுகிற எல்லா சாபங்களும் விலக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவனை எந்த குழியில் போட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை, தரிசனம் அவனை தூக்கிட்டு மேலே வந்துச்சு. சின்ன வயசு தான் யோசேப்புக்கு. ஆனால் அரியணை உட்காரும் போது அவனுக்கு 30 வயசு பக்கம் ஆயிடுச்சு. கர்த்தர் பாருங்க, சின்ன வயசுலேயே அவனை தொட்டார். கர்த்தருக்கு வயசு வித்தியாசம்லாம் தேவையில்லை, ஆயத்தமான ஒரு ஹார்ட் தான் தேவை. அதனால தான் பாருங்கள், சாமுவேல் சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கான். இது கர்த்தர் சத்தமாக தாத்தா கூப்பிட்டாரானே தெரில அவனுக்கு. சாமுவேலே சாமுவேலுன்னு கூப்பிட்றாரு. சர்ச்சில் படுத்துட்டு இருக்கான். அந்த சத்தத்தை கேட்டு ஏஞ்சி ஓடி போகிறான். தாத்தாட்ட போய் கேட்குறான், ஏன் கூப்பிட்டீங்கன்னு. 3 டைம் கேட்டேன்னா தாத்தா புரிஞ்சிட்டாரு, கர்த்தர் தான் கூப்பிட்றாரு. அந்த பால் மறந்த குழந்தை, ஒரு 5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த 5 வயசு குழந்தைகிட்ட பேச ஆரம்பித்த கர்த்தர் அந்த மொத்த இஸ்ரவேலுடைய கதையும் அவன்கிட்ட தான் சொல்கிறாரு. யார் கடவுளை ரீச் பண்ணோம் அப்படின்னாலும் சாமுவேலை பார்க்காம என்ன பண்ண முடியாது, ரீச் பண்ண முடியாது. அதிபதியாக வச்சுட்டார். யாருக்கு என்ன ரகசியம் வெளிப்பண்ணுனாலும் சாமுவேல்கிட்ட கேட்காம ரகசியம் வெளிப்படாது. கடவுளுடைய இருதயமாக சாமுவேல் இருந்தான். காரணம் என்னன்னா, அவன் சிறு வயதிலேயே தன்னுடைய தாயினால் கர்த்தருக்குண்டு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருந்தான். அதனால் கர்த்தர் சின்ன வயசுலேயே அவனை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போஸ்தலர் 21 அதிகாரம்
9வது வசனத்தில் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 4 பேரை குறித்து சொல்லப்படுது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பாருங்க, கன்னியாஸ்திரி. கன்னியாஸ்திரினா கல்யாணம் ஆகாத 4 பெண்கள் பிலிப்பு அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு இருந்தாங்க. அந்த 4 பெண்களும் எப்படிப்பட்டவங்க? அவங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டா அவங்கள பற்றி கட கட கடன்னு திருக்கிறத சொல்லுவாங்க. உங்கள் பிள்ளைங்க அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? ஒருத்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாலே 4 பேர் உட்காந்து உங்கள் பிள்ளைங்க பேசுகிறாங்க. அவங்க இந்த ப்ராப்ளத்தில் இருக்காங்க, அவங்க அடுத்த மாதம் அவங்களுக்கு அப்படி ஆக போகுது, இந்த 2வது வாரத்தில் அவங்களுக்கு அப்படி ஆக போகுது, அவங்க பையன் எப்படி இருக்க போகிறான், அவங்க டோட்டல் ஃபேமிலி பற்றி எழுதி ஒரு லெட்டர் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனோன்னு உங்கள் வீடு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. 4 பெண்கள். ஒரு சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் திருக்க சேர்ந்தாலே தாங்க முடியாது. யாரோ சொல்லி தான் பாஸ்டர் இதெல்லாம் சொல்கிறாரு, என்னை பற்றி யாரோ சர்ச்சில் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும். 4 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஒரே வீட்டில். எத்தனை பேர் இது விரும்புகிறீங்க? ஆனால் நம்ம விருப்பம் என்ன தெரியுமா? ஒருத்தனை டாக்டருக்குன்னு அபிஷேகம் பண்ணி அனுப்பிட்டேன், ஒருத்தனை இன்ஜினியரிங்னு அனுப்பிட்டேன், இவன் தான் 10வது ஃபெயில் ஆகிற மாதிரி தெரியுது, இவனாக தான் பைபிள் காலேஜ் அனுப்பணும். அவர் பார்ப்பாரு, அந்த 4 பேரும் செய்யாத இந்த 10வது ஃபெயில் ஆனான் பாரு, இவனை வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். அந்த 4 பேர் இவன் காலில் வந்து விழுகிற மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன். உனக்கு வயிறு எரியணும், ஆட்டாடாடா இது தெரியாமல் போச்சே, இவனை விட்ட மாதிரி அவனுக்கு 4 பேரையும் விட்டுருக்கலாமே. நீ பொறாமப்படுற அளவுக்கு உன் முன்னாடி உன் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எங்கே வச்சிருக்காரு அப்படின்னா உன் வாயில தான் வச்சிருக்கிறாரு. அதுதான் கடவுள்கிட்ட தாங்க முடியல. கடவுள் ஒரு மனுஷனை குறித்து எல்லா திட்டமும் பிளான் பண்ணிடுறாரு. பிளான் பண்ணிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட வந்து நின்றுருக்கிறாரு. மேடம் பர்மிஷன் தெரியுங்களா, உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். பர்மிஷன்? இப்போல்லாம் முடியாது, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, இப்போல்லாம் ஒப்பு கொடுக்க மாட்டேன். இன்னும் ஸ்கூல் போயிட்டுருக்கான், இப்போ காலேஜ் போயிட்டுருக்கான், இன்னும் கல்யாணம் பண்ணணும், நல்ல பொண்ணாக பார்க்கணும். அவர் போராடி போராடி பார்ப்பார், ஏதாவது ஒரு இடத்துல ஃபீஸ்காரில் கை வச்சிருவார். அதுக்கப்புறம் இந்த அம்மாவை வந்து சர்ச்சில் அடித்து சொம்பிட்டுருக்கோம், ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லுங்கள். அந்த லெவலுக்குலாம் நாங்கள் போக மாட்டோம். இன்றைக்கி எடுத்து காணிக்கப்படியில் போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 பெண்கள், இவங்களுடைய சரித்திரத்தை பற்றி வேதம் சொல்லுது. இந்த 4 பெண்களை பற்றி அன்னைக்கு இருந்த மொத்த சர்ச்சும் பேசிச்சாமா. இந்த 4 தீர்க்கதரிசியாகிய வாலிப பெண்களை குறித்து நல்ல விதத்தில் சாட்சியும் சிறப்புமாக இருந்த எல்லா சபையும் பேசிச்சாமா. கர்த்தர் இன்னைக்கும் அந்த பெண்களை ஆசீர்வதித்து தீர்க்கதரிசனம் சொல்ல அபிஷேகம் பண்ணியிருந்தான்னா உன் பிள்ளைங்க கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறாங்கன்னு நீ நினைக்கிறியா? இல்லை, அதே ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறார். நீ அதுக்கு நேராக வழி நடத்தின அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் உன் பிள்ளைங்களை விட்டு தவறி போவதற்கு வாய்ப்பே கிடையாது, உன்னை விட்டு தவறி போவதற்கு வாய்ப்பே கிடையாது. பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் எரேமியா குறித்து தேவன் சொல்கிறாரு, நீ பிறப்பதற்கு முன்பாகவே, உன் தாயின் வயிற்றில் நீ தோன்றுவதற்கு முன்பாகவே, எலும்பு நரம்பு ஹார்ட்டெல்லாம் உருவாவதுக்கு முன்பாகவே உன் பேர் எரேமியா, உன்னை நான் தீர்க்கதரிசியாக அப்பாயின்மென்ட் பண்ணுறேன் அப்படின்னு அபிஷேகம் பண்ணாராமா. வசனம் வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை எனக்கு தெரியும். நீ கர்ப்பத்திலேருந்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை என்ன பண்ண? பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். உங்கள் பிள்ளைங்க பிறக்கும் போதே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஒரு பர்பஸ் வச்சு, ஒரு வரத்தை வச்சு, ஒரு கனியை வச்சு, இந்த உலகமே அவனை பார்த்து ஆச்சரியப்படுறமான ஒரு கிஃப்ட் அவனுக்குள்ளே வச்சு தான் இந்த பூமிக்கே கூட்டு வந்திருக்கிறார். அந்த கிஃப்டை தூண்டி விடுறதும், அந்த கிஃப்டை மரக்கால் போட்டு அப்படியே வெளிச்சத்தை அணைச்சி வைக்கிறதும் யார் கையில் இருக்குது? பேரண்ட்ஸுடைய ஹார்ட்லேயும் வாயிலையும் இருக்குது. ஏசு சொன்னார், விளக்கை கொளுத்தி எங்கே வைங்க? மேலே தூக்கி வைங்க. இல்லை விளக்கு மேலே வச்சு அணைஞ்சிரும், கீழே வச்சு ஒரு கூடையை போட்டு மூடிடலாம் அப்படின்னு பண்ணாதீங்கன்றார். பிள்ளைங்க பிறக்கும் போது எப்படி பிறக்கிறாங்கன்னா, அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நம்முடைய நரம்பு எலும்பு எல்லாமே என்ன ஆகுது? நம்ம எவ்வளோ துக்கத்தில் இருந்தாலும் சிரிக்கிற மாதிரி பண்ணுதா இல்லையா? அவ்வளோ கிஃப்ட் உள்ளே இருக்குது பிள்ளைங்களுடைய வாழ்வில். அந்த பிள்ளை வளர வளர நம்மளை பார்க்க பார்க்க, நம்ம மூஞ்சை பார்க்க பார்க்க, நம்ம வார்த்தையை கேட்க கேட்க எப்படி ஆகுதுன்னா, மோசமான உலகத்துக்கு வந்துட்டோம் போல, தப்பான ஆள்கிட்ட பறந்துட்டோம் போல, தவறான சர்ச்சுக்கு வந்துட்டோம் போல
அப்படின்னு இன்ஃபர்மேஷன் உள்ளே போக போக சிரிப்பெல்லாம் அடங்கி, தரிசனம்லாம் அடங்கி, இதுக்கப்புறம் நம்ம அடிமையாக தான் வாழணும், இந்த 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கணும், இந்த அம்மா சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு தனக்குள்ளே இருக்கிற கிஃப்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு சில நேரம் நம்முடைய வழி நடத்துதல் காரணமாகி விடுகிறது. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அதனால் உன்னை தாயின் கர்ப்பத்தில் நான் அனாய்ட் பண்ணிட்டேன், ஏன்னா நீ வெளியே வந்ததுக்கப்புறம் உனக்கு மிகப்பெரிய போராட்டம் இருக்குது. சில குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா கர்த்தர் வல்லமையாக அபிஷேகம் பண்ணியிருப்பார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அதனால் சில பிசாசுகள் திருமணமான அந்த கன்சீவ் ஆகிற டைமில் பலமாக உங்கள்கிட்ட போராடிட்டு இருக்கும், நிறையா வாட்டி அபேசன் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா கர்த்தர் ஏதோ ஒரு வல்லமையான காரியத்தை ஊன்றிருந்து வெளியே எடுக்க போகிறார். யூதர்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையின் மீது கர்த்தர் எவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சுருக்கார் அப்படின்றத வெளியே காண்பிக்கும்படி ஒரு நட்சத்திரத்தையும் பிறக்க செய்வாராமா. நட்சத்திரத்தெல்லாம் பெயரிட்டு அழைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. என்ன பேர் வச்சுருப்பாரு? ஜோசுவான்னு வச்சுருப்பாரு. உங்கள் பேரை தான் வச்சுருப்பாரு. இந்த நட்சத்திரம் இங்கே எவ்வளோ தூரம் பிரகாசிக்குதோ அதே மாதிரி வானத்துலேயும் அது பிரகாசிக்குமாமா. அதனால் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே பிசாசுக்கு நல்லா தெரியும், மேலே ஒரு லைட் வந்துருச்சு. இயேசு பிறக்கும் போது ஒரு ஸ்டார் என்ன பண்ணுச்சு, அந்த ஸ்டாரை பார்த்த சாஸ்திரிகளுக்கு தெரியும் ஒரு பயங்கரமான இரட்சகரான ஒரு ராஜா பிறந்திருக்காருன்னு தெரியும். ஆமென். குழந்தைகள் பிறக்கும் போது அதான் நடக்குது. என்ன நடக்குது? கர்த்தருடைய பயங்கரமான திட்டம் உங்களுக்குள்ள தெரிஞ்சு சில நேரத்தில் பிசாசுகள் போராடும். பாருங்கள், மோசையுடைய வாழ்க்கையில் அவன் ரட்சிக்க போகிறான்னு தெரிஞ்சு குழந்தையிலேயே எல்லாத்தையும் அழிக்கும்படி கட்டளையிட்டான். ஆனால் மோசை மீது திட்டம் இருந்ததுனால அவன் தப்பிச்சிட்டான். இயேசுவின் மீது அப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருந்ததுனால எல்லா குழந்தைகளும் அழிக்கும்படி பிசாசு தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணான். பிதாவானவர் இயேசுவை என்ன பண்ணார்? காப்பாற்றினார். ஆமென். அப்போ பிறக்கும்போது ஒரு திட்டத்தோடு தான் உங்கள் பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அந்த திட்டத்தை நீங்கள் கை வைத்து அபிஷேகம் பண்ணி அந்த திட்டத்தை எழுப்பி விடணும். உன் மேலே ஆவி இருக்குது, உன் மேலே தீர்க்க தரிசனம் வர இருக்குது. நீ தூங்கினா கர்த்தர் சொப்பனத்து மூலமாக பேசுவார். நீ முழிச்சிருந்தா கர்த்தர் தம்முடைய திரையை விலக்கி தரிசனத்து மூலமாக பேசுகிறாரு. நீ வாயை திறந்தா கர்த்தருடைய வார்த்தையை நீ பேசுவ. நீ சிந்திச்சா பரலோக மண்டலத்தில் இருக்கிறத சிந்திப்ப. இப்படிலாம் சொல்லி சொல்லி வளங்க. நீங்கள் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகள் மீது எல்லாம் டிக்ளேர் பண்ணுங்கள். ஆமென். தானியல் யார்? ஒரு வாலிப பையன், சின்ன பையன். அடிமைத்தனத்துக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவனை. அங்கே போய் பாருங்கள், அவன் மேலே இருந்த கிஃப்ட்டு எப்படிப்பட்ட கிஃப்ட்னா, ஒருத்தனை பார்த்தாலே அவன் என்ன கனவு கண்டிருந்தாலோ அதுக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் அவன் மேலே இருக்குது. கடவுள் கூட நெருங்கி நெருங்கி அந்த கிஃப்ட் அபரிவிதமாக அவன்கிட்ட வெளிப்படுது. எந்த அளவுக்கு வெளிப்படுதுன்னா, ஒரு தேசமே வந்து அவன் முன்னாடி வந்து நிற்கிது. சின்ன வாலிபன்ட்ட அவன் 3 ராஜ்யங்கள் வாழ்ந்த நாட்கள் வாழ்ந்தான். தானியல் 6:28 வாசிங்க. தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அந்நிய தேசத்தில் அடிமையாக போனவன் எப்படி இவன் காரியம் எல்லா நாட்களையும் ஜெயமாக இருந்துச்சு, எப்படி தேவன் அவனை உயர்த்தினாரு அப்படின்னு கேட்டால், கர்த்தர் அவன் மீது ஒரு விசேஷத்தை கிஃப்ட்டை வச்சுருந்தார். ஒரு பர்பஸ் அவனுக்கு இருந்துச்சு. அந்த பர்பஸை அவன் கரெக்டாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆமென். உங்கள் பிள்ளைங்கள் மேலே இதில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். அது கடவுளுடைய தரிசனம் உங்கள் பிள்ளை மேலே இருக்கிறது தெரிஞ்சும் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்கள் பிள்ளைய இந்த உலகம் இழுத்துக்கும். அவனுக்கு எந்த வேலை செட் ஆகாதோ அந்த வேலையில் அவன் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு நிம்மதியே இருக்காது. அப்படி உலகத்தில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. யாருக்கு? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ சந்ததிகளுக்கு இந்த உலகம் நிறைய ஆப்ஷனையும் ஆஃபரையும் கொடுத்துட்டே இருக்குது. ஏன்ட்டவான்னு அங்கே அனுப்பாமல் இருக்கிற ஞானத்தை கர்த்தர் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்காரு. நீ அதுக்கு போகக்கூடாது. நீ இந்த வயசுலேயே ஸ்கூல் வந்து ஸ்டாப் ஆயிடணும். இந்த வயசுலேயே கர்த்தருக்குண்டு ஊழியம் செய்யணும். அவருடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டும். ஆமென். பாருங்க, மரியாள் கன்னிப்பெண். மரியாள் வயிற்றில் இயேசு உருவாகிறாரு. மரியாள் வயிற்றில் இயேசு உருவாகிறாருன்னா அந்த மரியாளுடைய பேரண்ட்ஸ், மரியாளுடைய வாலிப பிரயாணம் இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். கடவுள் ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணுறாருன்னா அந்த பெண்ணுடைய லைஃப் எப்படி இருந்திருக்கும்? ஆமென். ஆசீர்வதிக்கிறாரு, அவங்கள தொடுறாரு, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். தேவன் இப்படி தான் சந்ததிகளை தொடுகிறார். சந்ததிக்குன்னு சில கிஃப்டை வச்சுருக்காரு, சில காரியங்களை வச்சுருக்காரு. அந்த காரியத்தை நீங்கள் அறிந்து அவர்களை அதே பார்வையில் பார்த்து அதே வார்த்தைகளை அவங்க மீது சொல்லும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம்.